பேசிக்கலி இந்த வீடியோவில் நமக்கு 4 டைப்ஸ் ஆஃப் கவுண்ட் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்க்க போகிறோம். இது வந்து பேசிக்கானது. கவுண்ட் நம்பர் வந்து அந்த என்டையர் ரோவில் எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது அப்படின்றத கவுண்ட் பண்ணுறதுக்காக நம்ம கவுண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். தென் வந்து அதே மாதிரி டெக்ஸ்ட்டு என்டையர் ரோவில் நமக்கு எவ்வளோ டெக்ஸ்ட் இருக்குது அப்படின்றத கவுண்ட் பண்ணுறதுக்காக கவுண்ட் ஏ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி என்டையர் ரோவை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னாக்கா நமக்கு கவுண்ட் 6 வந்துடும். ஸோ கவுண்ட் இஃப் ஃபங்க்ஷன் எப்போ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா என்டையர் ரோவில் நமக்கு எவ்வளோ சவுத் ரீஜியன் வேணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்காக கவுண்ட் இஃப் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு அந்த என்டையர் ரோ கமா ப்ளஸ் அதில் வந்து நமக்கு என்ன வேணுன்றதை அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே சவுத் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு அதில் எவ்வளோ சவுத் ரீஜன் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ டோட்டலாக 3 இருக்குன்றதை காட்டிடுச்சு. தென் வந்து கவுண்ட் இஃப் எஸ் ஃபங்க்ஷன் இதில் வந்து எதுக்கு அப்படின்னாக்கா இந்த சவுத்தில் வந்து எவ்வளோ சேல் 2000க்கு மேலே எவ்வளோ சேல் இருக்குன்றதை தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதே மாதிரி கவுண்ட் இஃப் எஸ் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு ரேஞ்சு கேட்குறாங்க. ரேஞ்சு வந்து நமக்கு இந்த இதில் நமக்கு வேணும். ஸோ என்ன ரீஜியன் அப்படின்றது அந்த ரேஞ்சு நமக்கு வேணும். அதை நம்ம மென்ஷன் பண்ணிடுறோம். ஸோ அதில் வந்து என்ன வேணும் அப்படின்னாக்கா நமக்கு சவுத்துலேருந்து வேணும். ஸோ நம்ம அந்த மாதிரி கவுண்ட் இஃப் ஃபங்க்ஷன் மாதிரியே சவுத் கொடுத்துட்டு அகைன் அடுத்த க்ரைட்டீரியா சேல்ஸ் இதில் வந்து நமக்கு 2000க்கு மேலே வேணும். ஸோ அதே மாதிரி அந்த என்டையர் செல்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு ரேஞ்சு நமக்கு என்ன வேணும் கிரேட்டர் தென் 2000. ஸோ அதே மாதிரி மென்ஷன் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்ட்ரு பண்ணிட்டோம் அப்படின்னா 2. ஸோ டோட்டல் சவுத்தில் வந்து 2000க்கு மேலே 2 சேலாக இருக்குது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சு.